ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் பேட் ஆஃப் பிட்காயின். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் எதெல்லாம் பெஸ்ட்டான கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ், எதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, அதே மாதிரி எப்படி சின்ன சின்ன கிரிப்டோ கரன்சிஸ் எப்படின்னா இப்போ தான் புதுசாக மார்க்கெட்டில் லான்ச் ஆகியிருக்கும். சில கிரிப்டோ கரன்சிஸ் வந்து எங்கேயுமே பெருசாக லிஸ்ட் ஆகியிருக்காது. அந்த மாதிரி சின்ன சின்ன கிரிப்டோ கரன்சிஸ்லாம் எப்படி வாங்குறது அதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து மேஜராக வந்து பிகினர்ஸுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் ஆல்ரெடி கிரிப்டோலாம் வாங்க தெரிஞ்சவங்களா இருந்தாலும் இந்த சின்ன காயின்ஸ்லாம் எப்படி வாங்குறது அப்படின்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் அது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேஜராக எந்தெந்த எக்ஸ்சேஞ்செலாம் குட்டாக இருக்குது, அப்புறம் வந்து இந்த சின்ன சின்ன காயின்ஸ்லாம் எந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எக்ஸ்சேஞ்ச் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயின் ஸ்விட்ச் குபேர் தான். ஸோ நிறைய பேர் என்ன இதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். பட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இது தான். அதாவது ஒன்றுமே தெரியாத கிரிப்டோ பற்றி அப்படின்னு வர்றவங்களுக்கு, பிகினர்ஸுக்கு இது ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஈஸியாக நம்ம பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். பேங்க் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும் அல்லது யூபிஐயாக இருக்கட்டும், இதெல்லாம் ஈஸியாக நம்ம இதில் வந்து ஐஎன்ஆர் கொடுத்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து ரீசெண்டான நியூஸஸ், மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கிரிப்டோவில் நடக்கிற நியூஸஸ்லாம் கீழே இருக்கும். தென் வந்து இதில் வந்து ஒரு 84 கிரிப்டோ கரன்சிஸ் வந்து இதுவரை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் ஃபேமஸான, அப்புறம் வந்து கொஞ்சம் லெஜிட்டான ப்ராஜெக்ட்ஸ் உள்ள கிரிப்டோ கரன்சிஸ் தான் இவங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட் மொத்தமாக அப்பில் இருக்கா, புல் மார்க்கெட்டில் இருக்கா, இல்லை டிப்பில் இருக்கா, அதெல்லாம் கூட மேலே இங்கே காமிச்சிடும். இன்றைக்கி மார்க்கெட் வந்து இப்போ 2.88% அப்பில் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருது. ஸோ அதனால் மார்க்கெட் எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக பார்த்துக்கலாம். தென் அதே மாதிரி டாப் கெய்னர்ஸு, டாப் லூசர்ஸு இதெல்லாம் தெரிகிறதுனால பிகினர்ஸுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கிரிப்டோ வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும். அப்புறம் வந்து இப்போ நீங்கள் ஒரு காயினை வாங்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ ஜிலிக்கா இருக்குது, இந்த காயின் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ wazirxல வேறு எதுவும் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்செல்லாம் வாங்க போனீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த காயினை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஆனால் இதில் வந்து இந்த காயினோட ஓவராலாக சில விஷயங்களை வந்து இவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கீழே வந்து ஜிலிக்கானா என்ன, அவங்களோட ப்ராஜெக்ட் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் ஓவராலாக ஃபுல்லாக தெளிவாக சொல்லாட்டியும் ஓவராலாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மார்க்கெட்டில் எத்தனை ரேங்கில் இருக்காங்க, அவங்களோட மார்க்கெட் கேப் என்ன, சர்க்குலேட்டிங் சப்ளை எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து தெளிவாக சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு காயினுக்கும் இவங்க வந்து வாங்க போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால பிகினர்ஸுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பை பண்ணுறதுக்கும் செல் பண்ணுறதுக்கும். ஸோ இங்கே இன்ஸ்டன்ட் பைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட ப்ரைஸ்க்கு வந்து கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி இதில் சில ட்ராபேக்ஸும் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து கேண்டில் ஸ்டிக் அனலைசிஸ்லாம் பண்ணி நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் வாங்க முடியாது. கொஞ்சம் அது வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி ஷார்ட் டேர்மில் பெரிய அமௌண்ட்டை போட்டு விற்று வாங்குவேன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலும் இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து உங்களுக்கு வேணாம். ஏன்னா ப்ரைஸ் வந்து நீங்கள் விற்கிறப்போ வாங்குறப்போ ரொம்ப டிஃபர் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு மெயினான காயின்ஸ்லாம் வாங்குவேன், ஹோல்டு பண்ணி வச்சுப்பேன் அப்படின்னா பிகினர்ஸுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற எக்ஸ்சேஞ்ச் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா wazirx தான். இந்தியன் ருபீஸை கொடுத்துட்டு ஈஸியாக கிரிப்டோ வாங்குறதுக்கு wazirx ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் பிகினர்ஸுக்கு இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து வீடாக தெரியும். அதனால தான் நான் இதை பிகினர்ஸ்க்கு வேணாம்னு சொன்னேன். பட் கொஞ்சம் நீங்கள் கிரிப்டோ பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்தியன் ருபீஸை கொடுத்துட்டு கிரிப்டோஸை வாங்குறதுக்கு நிறைய கிரிப்டோஸ் வந்து இவங்க தான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ காயின் ஸ்விட்ச்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 84 கிரிப்டோ தான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் அவங்க ஷிபாயினோ கூட லிஸ்ட் பண்ணல. பட் இந்த wazirxல வந்து நிறைய மேஜரான கிரிப்டோ கரன்சிஸ்லாம் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அதனால் ஈஸியாக இது வந்து நமக்கு நிறைய காயின்ஸ் அவைலபிளாக இருக்குது, நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து கேண்டில் ஸ்டிக் அனலைசிஸும் நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்டர்ஸ்லாம் எவ்வளோ ஆகிட்டு இருக்குது அப்படின்றதையும் கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கேண்டில் ஸ்டிக்லாம் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு பை பண்ணுறது, செல் பண்ணுறதுக்கும், ஷார்ட் டேர்மில் நிறைய ப்ராஃபிட் பார்க்குறதுக்கும் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பல்கான அமௌண்ட்டை போட்டு ஒரே நாளில் ட்ரேட் மாதிரி பண்ணிங்கனாலும் இந்த ஆப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் wazirxல உள்ள ஒரு அட்வான்டேஜ். பட் இதில் வந்து காயினை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸோ இல்லை டாப் கெய்னர்ஸோ டாப் லாஸர்ஸோலாம் தான் பார்க்க முடியாது. அதெல்லாம் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கேண்டில் ஸ்டிக்லாம் அனலைஸ் பண்ணுவேன், நான் பல்கான அமௌண்ட்டை வந்து போட்டு டக்கு டக்குன்னு எடுப்பேன், ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து wazirx தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து சின்ன சின்ன காயின்ஸ்லாம் எங்கே வாங்குறது அப்படின்ற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா வந்து நிறைய லிஸ்ட் ஆகாத காயின்லாம் இருக்கும். இப்போ நம்ம லவ்லினை பற்றி வீடியோ போட்டப்போ லவ்லின் எங்கே ப்ரோ வாங்குறது அப்படின்னு கேட்டிங்க. அது மாதிரி பேபி ராஜாவாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஃப்ரீ காயின், சேஃப் மூன், இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் வந்து எதுலேயுமே லிஸ்ட் ஆகியிருக்காது. பட் அந்த மாதிரி காயின்ஸ்லாம் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்சேஞ்சில் போய் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கும். ஏன்னா வந்து பேன்கேக் ஷாப்பில் போயிட்டு ஸ்வாப் பண்ணி வாங்குறதுக்குலாம் நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி யூனிஸ்வாப்லலாம் வந்து கேஸ் ஃபீஸ்லேயே நிறைய காயின் போயிடும், எத்திஎம் பேஸ்டு காயினாக இருந்துச்சுன்னா. அதனால் சின்ன சின்ன காயின்ஸ்லாம் எந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்கும், அதாவது கொஞ்சம் ஈஸியான எக்ஸ்சேஞ்சாக இருக்கணும், நமக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதெல்லாம் எதில் போய் வாங்குறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது.
கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியான எக்ஸ்சேஞ்சு. ஃபஸ்ட்டு வந்து பிட்மார்ட். இந்த பிட்மார்ட்டில் வந்து நிறைய காயின்ஸ், நிறைய சின்ன சின்ன இந்த ஆல்ட் காயின் ஜெம்ஸ்லாம் சொல்லுவாங்க, எப்போ வேணாலும் நிறைய ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய காயின்ஸ்லாம் வந்து இதெல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. சேஃப் மூன், அப்புறம் பிக்கு, பேபி டாஜ், லவ்லினோ, டாஜ் லான் மார்ஸ், இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் வந்து இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து இந்த மாதிரி காயின்ஸ்லாம் வந்து அதிகமான ப்ராஃபிட் கொடுக்க எந்த அளவுக்கு சான்சஸ் இருக்கும், அதிகமான ரிஸ்க்கும் இந்த மாதிரி காயின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி காயின்ஸ்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சின்ன அமௌண்ட்டே வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் இந்த மாதிரி எங்கே போய் நீங்கள் வாங்குறது அப்படின்னு கேட்டதுனால நான் சொல்கிறேன், பிட்மார்ட் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த பிட்மார்ட்லேருந்து டேரெக்டாக நீங்கள் வந்து இந்தியன் ருப்பீஸை கொடுத்துட்டு வாங்க முடியாது. wazirxல போயிட்டு ட்ரானு அல்லது பிஎன்பி இந்த மாதிரி காயின்ஸ் வாங்கிட்டு அதை வந்து இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ விட்ரான்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த காயின் உங்களுக்கு வேணுமோ, விட்ராங்கிற டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, எந்த காயின் உங்களுக்கு வேணுமோ அந்த காயினை கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிது அப்புறமா அதை வந்து இங்கே யூஎஸ்டிடியாக விற்றுட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை கொடுத்துட்டு தான் நீங்கள் கிரிப்டோ கரன்சியை வாங்க முடியும். பட் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன கேட்டால் ட்ரான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ட்ரானுக்கு வந்து wazirxல வந்து ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து ஒரே ஒரு ட்ரான் தான், ஒரு 7 ரூபா 8 ரூபா தான் இருக்கும். ஸோ எவ்வளோ ட்ரான் வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது யூஎஸ்டிடியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பேபி டாஜ் வேணுமோ இல்லை லவ்லின்னு வேணுமோ இந்த மாதிரி காயின்ஸை வந்து நீங்கள் இதில் வாங்கிக்கலாம். நிறையா சின்ன சின்ன ஆல்ட் காயின்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இதில் ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மினிமம் பை வந்து $5 நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். ஸோ வந்து அது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு 400 ரூபாய் கிட்ட வரும். ஒரு சின்ன சின்ன காயின்ஸ்லாம் நீங்கள் வந்து 100 ரூபாய் போட்டு வரலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் இதில் வந்து ஒரு 400 ரூபா தான் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஷிபாயினு வாங்க போகிறீங்கன்னா கன்ஃபார்ம் $5 வாங்கி ஆகணும். அது மாதிரி நீங்கள் அதை ஒரு காயினை செல் பண்ணணுன்னாலும் $5 இருந்தால் தான் செல் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு $5 வந்து ஷிபாயினு வாங்கிட்டீங்க, பட் அது விலை இறங்கி அடிச்சு $3 ஆகிடுச்சு அதோட ப்ரைஸ்னால் அதை வந்து விற்க முடியாது. அது $5 வந்ததுக்கு தான் விற்க முடியும். அதெல்லாம் இதில் வந்து ஒரு சின்ன ட்ராபேக்காக இருக்குது. பட் இருந்தாலும் நிறைய காயின்ஸை இன்வெஸ்ட் பண்ணி நான் பல வருஷ கணக்கில் ஹோல்டு பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக வேறு ஏதாச்சும் ஒரு சின்ன காயின்லாம் வாங்குறதுக்கு எந்த எக்ஸ்சேஞ்ச் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் சொல்கிறேன். இந்த எக்ஸ்சேஞ்சோட பேர் வந்து லாட்டோக்கன் எக்ஸ்சேஞ்ச். இந்த எக்ஸ்சேஞ்சோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சும் வந்து பிட்மார்ட் மாதிரி தான் நிறைய சின்ன சின்ன காயின்ஸ்லாம் வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம மினிமல் டோக்கன் நம்ம சேனல் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த காயினாக இருக்கட்டும், ஃப்ரீ காயினாக இருக்கட்டும், அப்புறம் இந்த சேஃப் மார்ஸு, அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இந்த கிஷினு ஐநூனு இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன காயின்ஸ், மீம் காயின்ஸ்லாம் கூட இதில் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மினிமம் பை $5 தான் வாங்கணும் அப்படிலாம் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. டேரெக்டாகவே நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து TRX பேரும் இருக்குது. அதாவது டேரெக்டாக ட்ரானை கொடுத்துட்டு காயினை வந்து வாங்கிக்கிற மாதிரி நிறைய காயின்ஸ் வந்து இவங்க எனேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கிஷினு அப்படிங்கிற காயின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து ரெட் பாண்டா இந்த காயின்ஸும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இதில் வந்து டேரெக்டாகவே வந்து இப்போ நீங்கள் wazirxல ட்ரானா இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா ட்ரானை டேரெக்டாக கொடுத்துட்டே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காயின்ஸ்லாம் நீங்கள் அதை வந்து திரும்பி யூஎஸ்டிடியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பிட்மார்ட்டில் யூஎஸ்டிடியாக கன்வெர்ட் பண்ணணும். ஆனால் வந்து இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு அவசியமே இல்லை. டேரெக்டாக TRXாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். பட் பிட்மார்ட்டில் இருக்கிற அளவுக்கு நிறைய காயின்ஸ் வந்து இதில் வந்து எனேபிள் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மீம் காயின்ஸு, குறிப்பிட்ட அளவு சின்ன சின்ன காயின்ஸ்லாம் வந்து இதுலேயும் வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டையுமே ஏற்றிக்கிட்டால் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன காயின்ஸ்லாம் எப்படி வாங்குறது நிறைய பேருக்கு தெரியல. இந்த 2 எக்ஸ்சேஞ்சை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய சின்ன காயின்ஸு, ஆல் காயின்ஸ்லாம் அதில் கிடைக்கும். பட் என்ன தான் இதில் நிறைய சின்ன காயின்ஸ் இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி காயின்ஸில் அதிகமான ரிஸ்க் இருக்கும். ஸோ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ வீடியோவில் சொன்ன எல்லா எக்ஸ்சேஞ்சுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது எல்லா எக்ஸ்சேஞ்சுக்குமே. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, நாளைக்கு நான் உங்களை வேறு பார்க்குறேன். நன்றி, வணக்கம், பை பாய்.